ஜே ஜே சங்கர ஹர ஹர சங்கர. என்னுடைய கடந்த பதிவுகளில் பலவிதமான சாபங்களை பற்றி நான் விரிவாக பகிர்ந்திருக்கேன். இன்னைக்கு குலதெய்வத்துடைய சாபம், அதனால ஒருத்தருடைய வாழ்க்கை எப்படி பாதிக்கப்படுறது, எதற்கு ஒரு வழிகாட்டி தேவை, அந்த வழிகாட்டி இல்லைனா என்ன, இருந்தா என்ன, குலதெய்வத்தை வழிபடலைனா என்ன, வழிபட்டா என்ன அப்படிங்கிறதுக்கான முக்கியத்துவம் தான் இந்த பதிவுடைய நோக்கமே. இதை போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு வேண்டுகோள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இது பல பேருக்கு போய் சேரணும். அதுதான் இந்த வீடியோ போடுறதுக்கான முக்கியமான காரணமே. சரி, நேரா இப்போ பதிவுக்குள்ள வரேன். ஒருத்தர், அதாவது கணவன் மனைவி, இன்னும் வெகு விமரிசையா கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. ஒரு 150 200 பவுன் போட்டு கல்யாணத்தை பண்ணி நல்லா ஜாம் ஜாம்னு கல்யாணம் பண்ணாங்க. கணவன் மனைவி ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. வாழ்க்கையில நல்லா நலங்களும் வளங்களும் பெற்று எல்லாம் இது பண்ணாங்க. வாழ்க்கை அமோகமா போய்கிட்டு இருந்தது. திடீர்னு ஒரு செட்பேக். கணவனுக்கு மாசம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5-10 லட்சம் சம்பளம் ஒரு மாசத்துக்கு. அந்த அளவுக்கு வளர்ச்சி. அந்த மாதிரி பீக்கான வளர்ச்சியில போகும்போது மூலத்தை மறந்துட்டார். மனுஷன் தானே, அதாவது கண்ணை மறைக்கும் சில நேரத்துல. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவருடைய கண்ணை மறைச்சது. கண்ணை மறைச்சதன் காரணத்தினால கிட்டத்தட்ட ஒரு உடல் ஆரோக்கியத்துல ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சாங்க அந்த குடும்பம். அவங்களும் நிறைய ஜாதகத்தை எடுத்துன்னு போயிட்டு நிறைய ஜோசியக்காரங்களை பார்த்து, ஜோசியக்காரங்களை தப்பு சொல்லலை, சில பேர் ஐடென்டிஃபை பண்ண முடியல, இதுதான் ப்ராப்ளம் அப்படிங்கிறது ஐடென்டிஃபை பண்ண முடியல. நிறைய பேருடைய பெரிய பிரச்சனையே என்ன பிரச்சனை அப்படிங்கிறது தெரியாதுதான் அவங்களுடைய பெரிய பிரச்சனை. என்ன கொடூரம் தெரியுமா அது? அதாவது ஆங்கிலத்துல ஷேடோ பாக்ஸிங்னு சொல்லுவாங்க. எதிராளி யாருன்னு தெரியாம நீங்க அடிச்சு 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 எதிரிய நீங்க டயர்ட் ஆயிடுவீங்க. ஏன்னா எதிரி முன்னாடியே இல்லை, ஆனா முன்னாடி இருக்கிறதா நினைச்சு நீங்க அடிக்கிறீங்க. அப்ப என்ன ஆகும்? எவ்வளவு நேரம் அடிப்பீங்க? இதுதான் நடந்தது. ஸோ வேலை போச்சு. உடல் ஆரோக்கியத்தில் ஆரம்பிச்சது. ஆஹ் அந்த உடல் ஆரோக்கியத்துல இருந்து வேலை போய் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா சொத்து, காரு, நகைகள் எல்லாம் போய் இன்னைக்கு ஒரு குண்டு மணி தங்கம் கூட கிடையாது. அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமா குலதெய்வத்தோட வழிபாடு இல்லை. ஓகே, இது எதற்கு சொல்றேன் அப்படின்னா, குலதெய்வம் அப்படிங்கிறது ஒரு வாழ்க்கையுடைய ஆணி வேர். அந்த ஆணி வேரை மறந்து நீங்க செய்யற எந்த பூஜையோ எந்த புனஸ்காரமோ எந்த ஜபமோ செஞ்சும் செய்யாத மாதிரி. ஸோ இவங்களும் ஜாதகத்தை எடுத்துன்னு பல பேர்கிட்ட போயிருக்காங்க. பல பேர் இந்த பூஜையை பண்ணு, இந்த ஹோமத்தை பண்ணு, இந்த கோவிலுக்கு போ, இதெல்லாம் சரியாகும் அப்படின்னு சொன்னாங்களே தவிர்த்து குலதெய்வத்தை வழிபடுன்னு யாருமே சொல்லல. இது மிக வருந்தத்தக்க வேதனைத்தக்க ஒரு விஷயம். சமீபத்தில் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி எனக்கு ஒருத்தர் டெல்லியில இருந்து அழைச்சிருந்தார். அவர் குருகிராம் அது மாதிரி இடத்துல இருக்காரு. ஆர் நொய்டா ஏதோ இடம், அவசியம் இல்லை, அது எந்த இடம்ன்ற அவசியம் இல்லை. என்னப்பா பண்ற அப்படின்னா, நான் என்னோட ஜோசியக்காரனோட உங்களை நான் உங்களுடைய ஆலோசனையை நான் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா. ஏன்ப்பா ஜோசியக்காரன் இருக்கான், என்கிட்ட எதுக்குப்பா வர அப்படின்னா. இல்ல, என்ன பிரச்சனைங்கிறது தெரியல, என்ன ஆறுது, மூடு ஸ்விங் ஆறுது, அதுக்கப்புறம் உடல் ரீதியான பிரச்சனை, தொழில் ரீதியான பிரச்சனை, பண ரீதியான பிரச்சனை, எல்லாமே இந்த மாதிரி இருக்கு. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நானும் பல விதமான பரிகாரங்களை பண்ணிட்டேன், என்ன பண்றதுங்கிறது தெரியல. சரி, முதல் கேள்வி கேட்டேன், உன் குலதெய்வம் யாரு? தெரியாது. அப்ப நீ என்ன பூஜை பண்ணி என்ன புனஸ்காரம் பண்ணி என்ன பிரயோஜனம்? குலதெய்வம் யாருன்னு தெரியாம நீ பண்றது எல்லாமே வேஸ்ட். சரி, இன்னொரு குடும்பம் கிட்டத்தட்ட ஒரு 28-30 வருஷம் குலதெய்வம் எங்கன்னு தெரியும், எங்க இருக்காரு தெரியும், எப்படி வழிபடணுங்கிறது தெரியும்.
அவங்களால வெளிநாடெல்லாம் போயிட்டு வர முடியுது. அதற்கான நேரம்லாம் உண்டு. சரி, என்னால் நேரம் காயில, நான் குலதெய்வத்துக்கு வந்து பணம் அனுப்புகிறேன். அட்லீஸ்ட் குலதெய்வம் அப்படின்னு நினச்சாலே இப்போ ஒரு சில பேருக்கு வந்து முருகன் வந்து குலதெய்வம். சில பேருக்கு வந்து அந்த மாதிரி இப்ப அம்பாள் குலதெய்வம், பேச்சி அம்மன், அந்த அம்மன், இந்த அம்மன், ஏதோ ஒரு அம்மன் குலதெய்வம். அப்படியே அந்த அம்பாளை நினைச்சிட்டு, அம்மா என்னால் அங்கே வர முடியல. ஓகே, நான் வந்து அர்ச்சனை பண்ணுறேன். ஒரு மண்டலத்துக்கு தேவையான அர்ச்சனைக்குரிய பணத்தை கட்டிடுறேன். அர்ச்சனை பண்ணி பிரசாதம் அனுப்புங்க அப்படின்னு நீங்கள் அங்கே கோவில் குருக்கள் கிட்ட சொன்னீங்களா? ஓகே, அவர் இதை பண்ணி அனுப்புறாரு. வருஷத்துக்கு ஒரு தடவை அபிஷேகத்தை கொடுத்துட்டு, நான் நேரம் வரும்போது போகிறேன், என்னுடைய வேலையின் கட்டாயம், எனக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கு, என்னால் வர முடியல. அதெல்லாம் நியாயமானது. அட்லீஸ்ட் நீங்கள் வந்து யூஆர் மெயின்டைனிங் எ கனெக்ட். போவே இல்லை, அர்ச்சனை கூட பண்ணலை, அபிஷேகம் கூட பண்ணலை அப்படின்னா அது மகா தவறு. அப்படி வந்து இந்த 30 வருஷம் சொன்னேன் இல்லையா, உலக அளவில் எல்லா இடத்துக்கும் போய் சுற்றிட்டு வராங்க. தப்பு கிடையாது. வேலை நல்லா இருக்கட்டும், எல்லாரும் நல்லா இருக்கும். ஆனால் குலதெய்வத்தை மறந்து அந்த கோவிலுக்கு போகாம, அர்ச்சனை பண்ணாம, அங்கே போய் செய்ய வேண்டிய நியாயமான கடமைகள் எல்லாம், ரிச்சுவல்ஸ், இதெல்லாம் எதுவுமே பண்ணாம இருந்து இது பண்ணாங்க. கணவன் மனைவி ரெண்டு பேரும் ஹை பேயிங் ஜாப்ஸ். பட் ஆல் ஆஃப் அ சடன் உறவுல வந்து ஒரு விரிசல் ஏற்பட்டு ரெண்டு பேரும் இன்னைக்கு டைவர்ஸ் அப்படின்ற மாதிரி போய் அது கோர்ட்ல கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. கிடைச்சதா இல்லையா தெரியல. அது வேற, அது நமக்கு அவசியம் இல்லை. அதாவது எதுக்கு இது சொல்ல வரேன், குலதெய்வம் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் இதுதான் பிரச்சனை அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு ஆன்மீக வழிகாட்டி தேவை. இதை அலசி ஆராய்ஞ்சு, ஏன்னா அந்த நேரத்தில் கண்ணு மறைக்கிறது, இவங்களும் வந்து என்னென்னவோ பண்ணி பார்க்குறாங்க. ஏதோ அவங்களுக்கு தேவையான அந்த ஒரு இது கொடுக்கல, அவங்களுக்கு தேவையான அந்த ஒரு எண்ட் ரிசல்ட் அது தரல. அவங்கள என்னென்னவோ முயற்சி பண்ணி பார்க்குறாங்க. எடுக்கிற எல்லா முயற்சிகளும் தோல்வி. தோல்வினா தோல்வி, தோல்வி, தோல்வி மேல தோல்வி, தோல்வி மேல தோல்வி, தோல்வி மேல தோல்வி. வயசும் வேற ஒரு பக்கம் இல்லை. இப்போ இப்போ அவர் வந்து நான் சொன்ன முதல் உதாரணத்துல வயசு ஒரு பக்கம் இல்லை, 50 வயசுக்கு மேல ஆகி போயிடுச்சு. ஸோ வயசு இல்லை, என்ன பண்றது? வேலை போயிடுச்சு, ரெண்டு பசங்க, வீட்டு கடன், நிறைய பேர்கிட்ட வாங்கின கடன், அதுல வேற சில பழக்கங்கள். இது இன்னும் ரொம்ப முக்கியமானது. அதாவது அஹ், குடிப்பழக்கம், சிகரெட் பழக்கம், இதெல்லாம் வந்து ஒரு நல்ல வழக்கங்கள் கிடையாது. அதாவது தர்மத்தின் பாதையில நம்ம இருக்கும் பொழுது இதெல்லாம் வந்து டிஸ்ட்ராக்ஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த குடும்பத்தை பாதிச்சு அந்த குடும்ப வாழ்க்கை சின்ன பின்னமாகி கம்ப்ளீட்டா, அதாவது வாழ்க்கையே போச்சு. இந்த வயசுக்கு மேல, ஏன்னா இன்னைக்கு வந்து இருக்கிற உலகம் எப்படின்னா, 40 45 வயசுக்குள்ள நீங்க என்ன சம்பாதிக்கணுமோ சம்பாதிச்சு வச்சுக்கணும். அதுக்கு மேல போச்சு அப்படின்னா இன்னைக்கு கார்பரேட் வேர்ல்டுல மவுசு கிடையாது. ரொம்ப ரேர். 55 வயசுக்கு மேல ஒருத்தர் வந்து வச்சுக்கிறாங்கன்னா அந்த ஆள் எக்ஸ்ட்ராடினரி டேலண்டா இருக்கணும். இல்ல சிஇஓ மாதிரியான ஒரு பொசிஷன்ல இருக்கிற மாதிரி இருக்கணும். ஒரு சராசரி மனுஷனுக்கு அந்த வயசுக்கு மேல போனாக்க திரும்ப பவுன்ஸ் பண்ணி வருது. அன்லெஸ் த பர்சன் ஹாஸ் எக்ஸ்ட்ராடினரி அண்ட் எக்ஸம்ப்ளரி ஸ்கில்ஸ், அது இருந்தாலே ஒழிய அவங்கள வந்து எடுக்க போறதில்லை. ஸோ இது பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த ப்ராப்ளம் வந்து ஐடென்டிஃபை பண்றதுக்கு யாருமே சொல்லலை. அதுக்கு தான் ஜிபிஎஸ் தேவை, குரு பொசிஷனிங் சிஸ்டம். அந்த ஆன்மீக வழிகாட்டுதல், அதான் ஸ்பிரிச்சுவல் கோச்சிங் நான் சொல்றேன். அது வந்து எதற்காக அப்படின்னா, இப்போ அதாவது ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் மாதிரி ஒரு செக்லிஸ்ட் போட்டுக்கிறது. இந்த இது பண்ணியா, இந்த இது செஞ்சியா, இந்த இது செஞ்சியா, ஓகே, ஏன் ரிசல்ட் வரல, எங்க பேலன்ஸ் இருக்கு, எங்க இம்பேலன்ஸ் இருக்கு, ஓகே, எங்க பேலன்ஸ்டா இருக்கணும், எங்க பேலன்ஸா இருக்கணும், இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஒரு வழிகாட்டி தேவை. ஏன்னா இன்னைக்கு வந்து ஆஹ், பெத்தவாலாம் சில பேர் வந்து சரியா கவனிக்கிறது இல்லை. இல்ல அவ வந்து அவளுடைய உலகத்துல இருக்கா, இவங்களோட உலகத்துல இருக்காங்க. அதாவது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, நான் பிஇ படிக்கிறேன், எம்பிஏ படிக்கிறேன், வெளிநாட்டில் போய் நான் படிச்சிருக்கேன், எம்எஸ் படிக்கிறேன் வெளிநாட்டில் போயிட்டு அப்படின்றாங்க. அது படிப்பே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் அது பெரிய படிப்பே கிடையாது.
உண்மையான படிப்பு என்ன அப்படின்னா, நம்மளுடைய குல வழக்கம் என்ன, குல பழக்கம் என்ன, வழக்கம் பழக்கம் என்னென்ன, நம்மளுடைய பூமி என்ன. நான் இப்போ என்னுடைய பூர்வீகம் வந்து வைத்தீஸ்வரன் கோவில். ஓகே, அதுதான் என்னுடைய மூலம். என்னுடைய தாத்தாங்க வந்து அஹ், அந்த கோவிலை வந்து இது பண்ணியிருக்காரு, பூஜை பண்ணியிருக்காரு வைத்தியநாத சுவாமிக்கு. அப்போ அதுதான் என்னுடைய மூலம். நம்மளுடைய மூலம் என்னங்கிறது நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். நம்மளோட ஜென்ம பூமி எங்க, அதை தெரிஞ்சுக்கணும். ஓகே, தெரிஞ்சுட்டு அந்த பூமியோட நம்ம ஏதாவது ஒரு விதத்துல தொடர்பு ஏற்பட்டு வச்சுட்டே இருக்கணும். லௌகீகத்துக்கு நீங்க என்ன வேணுமோ செய்யறீங்க, அதை செய்யுங்க, அதை பத்தி எனக்கு கவலையே கிடையாது. பட் இது நீங்க செஞ்சே ஆகணும். அது செய்யல அப்படின்னா அது மகா தவறாயிடும். அந்த குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது அது இல்லைன்னா என்னன்னா, ஒரு ஆள் வந்து உயிரோட இருக்கும் பொழுதே நிரப்பணமா இருக்கிறது தான் இதை எடுத்து காட்டுறது. ஸோ நீங்க முதல்ல வந்து என்ன வேணா பண்ணுங்க, என்ன வேணா செய்யுங்க. வருஷத்துக்கு ஒரு 3 நாள் இல்லை 5 நாள் நான் வெளிநாட்டில் இருக்கேன், வெளி கண்டத்தில் இருக்கேன், இன்னும் அமெரிக்காவில் இருக்கேன், யூரோப்பில் இருக்கேன், எங்கே வேணா இரு. இந்தியாவுக்கு வரியா? சரி, இந்தியாவுக்கு வரும்போது எனக்கு கிறிஸ்மஸ் போது ஹாலிடே இருக்குங்க, அது இல்லான்னு மறுக்க முடியாது. ஓகே, கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ்க்கு வரியா? சரி, இந்தியாவுக்கு வரும்போது நீ வந்து என் ஃப்ரெண்ட்ஸை பார்க்கணும், அங்கே போகணும் இங்கே போகணும்னு பிளான் பண்ணுற இல்லையா? 2 நாள் குலதெய்வ கோயிலுக்கு போ. இது முடியும்னா அது முடியும்ல. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. மனசவை மார்க்கத்தை பகவான் காட்டட்டும். ஆனா அதை காட்டலன்னா என்ன ஆகும்? இந்த குடும்பம் மாதிரி சின்ன பின்னமாயி, பேர் போய், பொருள் போய், எல்லாம் போச்சு. மானம் மானமும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல போயிடுச்சு. ஏன்னா ஒருத்தர்கிட்ட இந்த காலகட்டத்தில் கைமாத்தா சொந்த பந்தங்க கிட்ட போயிட்டு ஒரு நாள் கேட்கலாம், 2 நாள் கேட்கலாம். மிச்சத்தை நீங்களே புரிஞ்சுப்பீங்க, ஏன்னா உங்களுக்கே தெரியும் என்ன சொல்ல வரேன்னு. அதுக்கு மேல போகும்போது என்ன ஆகும்? மரியாதை போயிடும். அப்புறம் அவாய்டன்ஸ். இது நடக்கும், பல குடும்பத்துல இன்னைக்கு நடக்கிறது. இதை வந்து ரொம்ப வேதனையோட சொல்றேன். அதுக்கு தான் இந்த ஆன்மீக வழிகாட்டுதல் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இதெல்லாம் நீ வந்து பண்ணலாம், இதெல்லாம் நீ பண்ணக்கூடாது. இன்னைக்கு நல்லது கெட்டது சொல்றதுக்கு யாரும் இல்லை. அவன் வந்து ஏன்டாப்பா சொல்றோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சில பேர் வந்து நான் ஏன் சொல்லணும், அவன் அனுபவிச்சா அனுபவிச்சு போட்டோம் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. இன்னைக்கு வந்து உலகத்துல உலகம் மாறி போயின்னு இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். அதற்கு தான் இந்த பதிவு வந்து ரொம்ப வேதனையோட இந்த பதிவு போடுறேன். ஏன்னா இதெல்லாம் நீங்க பண்ணணும், செய்யணும். இந்த மாதிரி ஏதாவது இருந்தால் எங்களை தொடர்பு கொண்டு எங்களை ஆலோசிச்சு என்ன வேணுமோ அதை நாங்கள் வழிகாட்டுறோம். அதுக்கு தான் நான் இருக்கேன். புரியுறதா? அதுக்கு தான் நான் இருக்கேன். இவங்களை வந்து குலதெய்வத்தோட குலதெய்வம் கோயிலுக்கு கூட்டிட்டு போயிட்டு அங்கே வந்து ஒரு குறிப்பிட்ட ப்ராசஸ் இருக்கு. அந்த ப்ராசஸ் அவங்கள வந்து ஃபாலோ பண்ண வச்சு அதற்குரிய வழிகாட்டுதலிடம் அதை சொல்லி கொடுத்து இப்படி பண்ணுங்கோ, இனிமேல் இதெல்லாம் வந்து செய்யக்கூடாது, இதெல்லாம் செய்யலாம், இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அந்த குடும்பத்துக்கு வழிகாட்டியிருக்கேன். வழிகாட்டுறது வந்து எனக்கு இயற்கையாக வர ஒரு விஷயம். ஸோ இதை வந்து நான் பயன்படுத்தி அவளுடைய அவளுடைய நன்மைக்காகவும், மற்றும் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கீங்க உலகத்துல, அவங்கெல்லாம் எப்படி நம்ம வந்து இது பண்றது அப்படிங்கிறதுக்கு கைட் பண்றதுக்கு கரெக்டான விதத்துல கைட் பண்ணணும். அதுவும் சரியான விதத்துல கைட் பண்றது இன்னைக்கு நிறைய பேர் இல்லை. சொல்றேனே, வர ஆளை எதுக்கு விடுவானே அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி போட்டு இது பண்றவங்க இன்னைக்கு இருக்காங்க. அதனால கரெக்டான விதத்துல உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கணும். அது இல்லைன்னா என்னென்ன ஆகுங்கிறதுக்கான விளக்கம் உங்களுக்கு கொடுத்தேன். ஸோ குலதெய்வ வழிபாடு மிக மிக முக்கியம். சில பேருக்கு எனக்கு குலதெய்வமே யாருன்னு தெரியல, என்ன பண்ணட்டும்? அதற்கும் சில விதிமுறைகள் இருக்கு. அது எப்படி பண்றது அப்படிங்கிறத நான் வந்து தொடர்பு பண்ணிட்டீங்கன்னா என்கிட்ட ஆலோசனை எடுத்துட்டு நீங்கள் கன்சல்டேஷன் அதை எடுத்துட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு கரெக்டான விதத்தில் என்னால் கைட் பண்ண முடியும். ஏன்னா நிறைய பேர் வந்து இன்னைக்கு குலதெய்வம் யாருன்னு தெரியல. சில பேர் வந்து குட்டை குழப்பற மாதிரி நடுவில் வந்து டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி குழப்பறவங்க இருக்காங்க. இப்போ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம், என்ன பண்ணால் இந்த இதுல இருந்து நம்ம விடுபட்டு வெளியில வரலாம்
அப்படிங்கிறதுக்கான விதிமுறைகள் நிறைய இருக்கு. சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது தான் நான் எடுத்து சொல்ல போறேன். அதை பயன்படுத்தி நீங்க பண்ணீங்கன்னா, ஏன்னா நிறைய பேர் நிறைய விஷயங்களை இழந்துடுறாங்க. சில பேருடைய உறவே பாதிக்கப்படுறது, சில பேருடைய வாழ்க்கையே பாதிக்கப்படுறது. அண்ட் இந்த குலதெய்வம் அப்படிங்கிறது நம்ம சரியா வழிபடலை அப்படின்ற போது நெகட்டிவிட்டி அப்படிங்கிற அந்த விஷயம் ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஏன்னா ஒரு சின்ன காத்து கூட சுனாமி மாதிரி வந்து விசிட்டிங் கார்டு கூட கொடுக்காம வச்சுட்டு போயிட்டே இருக்கும். அது பாசிபிள். ஏன்னா யமனே வந்து இந்த உலகத்தை விட்டு ஒருத்தனை கூட்டு போறதுக்கு முன்னாடி குலதெய்வத்துடைய அனுமதி இல்லைன்னா தொடக்கூட முடியாது. ஸோ அந்த அளவுக்கு பவர்ஃபுல் குலதெய்வம். ரெண்டாவது, நம்ம குலதெய்வம் கோவில் இருக்க போறோம். அந்த நேரத்துல நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாம் அங்க வந்து நமக்கு வந்து அனுகிரகம் பண்றதுக்கு தயாரா இருப்பாங்க. ஒன்னே ஒன்று புரிஞ்சுக்கணும். பித்திருக்களை மனசு வச்சா நமக்கு வர தெய்வ சக்தியை கூட தடுத்து நிறுத்த முடியும். அந்த அளவுக்கு பவர்ஸ் அவங்களுக்கு இருக்கு. அதனால தான் பித்ருக்களுக்கு மர்சியே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம சாஸ்திரத்தில். ஸோ இந்த குலதெய்வத்தை வந்து சரியான விதத்தில் வழிபட்டு நமக்கு வந்து தேவையான எல்லா விதமான நன்மைகளும் வளங்களும் வளங்களும் நமக்கு கிடைக்கும். குலதெய்வ வழிபாடு சரியா இருந்ததுன்னா. ஸோ இதற்கு வந்து ஆன்மீக வழிகாட்டுதல் மூலயமா என்னென்னலாம் பண்ணலாம், என்னென்னலாம் செய்யலாம் அப்படிங்கிறது நாங்கள் கரெக்டான விதத்தில் உங்களுக்கு கைட் பண்ணுறோம். எங்களுடைய இமெயில் ஐடி, ஏன்னா வந்து முன்னாடி வந்து மொபைல் நம்பர் கொடுத்துட்டு இருந்தோம். நிறைய பேர் அதை வந்து மிஸ்யூஸ் பண்றாங்க. அந்த காரணத்தினால உங்களுடைய பேரு என்ன பர்பஸ்க்காக நீங்க வந்து தொடர்பு கொள்றீங்க, உங்களுடைய மொபைல் நம்பர், வாட்ஸ்அப் இருக்கிற மொபைல் நம்பர், ஓகே, அதை நீங்க பதிவுல போட்டீங்கன்னா நாங்க வந்து உங்களுக்கு மெயில் அனுப்பிச்சு எங்களுடைய நம்பரை பகிர்ந்து, ஸோ தட் அந்த ஒரு டிஸ்கஷன் வந்து ரொம்ப மீனிங்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இன்னைக்கு நிறைய டெலிமார்க்கெட்டர்ஸ் என்ன பண்றாங்க, எங்களோட நம்பர் வந்து வெப்சைட்ல இருந்து எடுக்கிறாங்க, இது பண்றாங்க. உண்மையான காலர் யாரு, இது பண்றது யாரு அப்படிங்கிறது தெரியறது இல்லை. ஸோ உங்களுக்கு உண்மையாலேயே இந்த இது தேவை அப்படின்னாக்க எங்களுக்கு மெயில் அனுப்புங்க. உங்களுடைய பர்பஸ் என்ன, தயவு செஞ்சு ஹாய், ஹவ் ஆர் யூ, நமஸ்காரம் அப்படின்ற மாதிரி போட்டீங்கன்னா, நீங்க எதுக்காக அந்த மெசேஜ் அனுப்புறீங்க எங்களுக்கு தெரியாது. ஏன்னா எங்களுக்கு ஒரு நாளைக்கு பல மெயில்ஸ் வருது. ஸோ என்ன பர்பஸ்க்காக அதை மெசேஜ் அனுப்புறீங்க அப்படிங்கிறது தென்னந்தெளிவாக நீங்க போட்டு, ஓகே, எங்களுக்கு எங்களோட தொடர்பு கொண்டீங்கன்னா நாங்கள் வந்து திரும்ப உங்களுக்கு ரிப்ளை கொடுத்து என்ன பண்ணலாம், உங்களுடைய பிரச்சனையும் ஒரு மேலோட்டமான ஒரு இதோ கொடுங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த கான்வர்சேஷனை ரொம்ப மீனிங்ஃபுல்லாக ஆக்கி உங்களுக்கு பலனடைகிற மாதிரி இதை பண்ணி கொடுக்குறோம். ஓகே. ஸோ எல்லாரும் குலதெய்வத்தை நல்லபடியாக வழிபட்டு சகல சௌபாகியங்களும் அஷ்டைஸ்வரியமும் பெறணும்னு சொல்லிட்டு குருநாதரையும் அம்பாளையும் பிரார்த்தனை பண்ணிட்டு எல்லாரும் அமோகமா இருக்கும், சௌக்கியமா இருக்கும், க்ஷேமமா இருக்கும். பரிபூர்ண ஆசீர்வாதம். ஜெய ஜெயசங்கர, ஹர ஹர சங்கர.